பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். இதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பேதுரு மற்றும் யோனா. பேதுரு கடலில் குதிச்சார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ணால் பார்த்து புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாக இருந்து அவர் கடலில் குதிச்சார். கடல் மேலே நடந்தார். அற்ப விசுவாசத்தினால கடலுக்குள்ளே விழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கரம் பிடிச்சு நடத்தினார். இங்கே யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போகிறது பதில் வேற ஒரு பக்கம் கப்பல் ஏறி போகிறாரு. கப்பல் புயலில் சிக்கிக்குது. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள்லாம் பயப்படுறாங்க. எல்லோரும் இறக்க போகிறோம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் போட்டுக்கு அடியில், அதாவது கப்பலுக்கு அடியில் தூங்கிட்டு இருக்காரு. யார்ப்பா நீ ப்ரேயர் பண்ணலையா? நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். கப்பல் முழுக போகுது, நம்ம சாக போகிறோம், நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கியே, நீ எந்த தேவனை வழிபடுறியோ அந்த தேவனை நோக்கி ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் எழுந்து என்ன சொல்கிறாரு? என்னை தூக்கி கடலில் போடுங்க, அப்போ இந்த புயல் நின்றுடும், நீங்கள் காப்பாற்றப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. பேதுரு இங்கே கடலில் இறங்கினதுக்கும் யோனா கடலில் தூக்கி போடப்பட்டதுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மாலுமிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? யோனாவை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க, கலங்குறாங்க. ஆனால் யோனா சொல்கிறது அவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறதுனால தூக்கி கடலில் போடுறாங்க. யோனாக்கு ஒரு விசுவாசம் இருக்குது போல இருக்குது. ஆனால் இந்த விசுவாசம் புரிந்து கொள்ள முடியாத விசுவாசம். இங்கே ஆண்டவர் நேரில் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவர் இருக்கார். ஆனால் கடலில் தூக்கி போடுங்க, நீங்களாவது காப்பாற்றப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் சொல்கிறாரு. கடலில் தூக்கி போடுறாங்க. சாதாரணமாக அங்கேருந்து அவரால் கடலில் குதிச்சிருக்க முடியவே முடியாது. ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது, நிச்சயமாக தேவன் பாதுகாப்பார்னு. ஆனால் எப்படின்னா தெரியாது. நடுக்கடலில் நம்ம போய் நின்னோன்னா தான் நமக்கு தெரியும். சுற்றி கரை தெரியாது, சுற்றி மண் தெரியாது, சுற்றி எந்த ஒரு உயிரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. சுற்றி கடல் தான் இருக்கும். அதை தாண்டி இன்னும் புயல் வேறு அந்த பக்கம் இருக்குது. புயல் அடிச்சிட்ருக்கு. மழை ஒரு பக்கம். சாதாரணமான புயல் இல்லை, கப்பலை உடையக்கூடிய அளவுக்கு புயலில் கப்பல் தத்தரிக்குது. இந்த சூழ்நிலையில் என்னை கடலில் தூக்கி போடுங்கன்னு சொல்லி கடலில் குதிக்கிறாரு யோனா. யோனாவினுடைய விசுவாசம் பெரிதாய் பார்க்கப்படுகிற இந்த நாளில் அவர் கர்த்தரை நம்பி கடலுக்குள்ளே குதிக்கிறாரு. கர்த்தர் மீனை அனுப்பி, ஒரு பெரிய மீன் யோனாவை வந்து விழுங்கி 3 நாள், அப்படின்னா கடலிருந்து கரைக்கு வர்றதுக்கு 3 நாள் ஒரு மீனுக்கு ஆகணும். எவ்வளோ தூரம் ஆழத்தில் அவர் இருந்திருப்பார்.